வணக்கம் மக்களே! நாளைக்கு நம்ம மார்க்கெட் சரிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உறுதியாயிருச்சு. ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். ஏஷியன் மார்க்கெட்ல நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்தது. இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 182 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நாஸ்டாக் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, கோல்டு ஒரு 1.5% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி சில்வர் பார்க்கும்போது ஒரு 4.5% வரைக்கான ஒரு சரிவ குடுத்திருக்கு. பட் இன்னைக்கு டே லோல இருந்து கோல்ட் அண்ட் சில்வர் 2மே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. அதே மாரி க்ரூட் ஆயில் பார்க்கும்போது ஒரு 3.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. பட் இன்னைக்கு டே ஹைல இருந்து க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரிவ குடுத்துட்டு இருக்கு. பட் அகைன் க்ரூட் ஆயிலோட விலை திரும்பவும் ஏறுவது நல்லதில்ல. ஸோ அகைன் பதற்றம் பார்த்தீங்கன்னா, உலக சந்தையில ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. போதாத குறைக்கு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, முழுமை அடையல. இன்னும் அமெரிக்காவோட தாக்குதல் எப்படி இருக்குன்னு தெரியல. பாரா ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து இறக்குவோம், இன்வேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது நடக்குதோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான் சாத்தியம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு பிரச்சனை கண்டிப்பா கணிசமா வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது. அந்த சூழ்நிலையில டெஃபினட்டா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா சரிவடைய தான் போகுது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நான் அந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் 2 ஃபண்ட்ல வந்து தொடர்ந்து ₹100 சிப் வந்து பண்ணிட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நிறைவடைய போகுது. இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 மாசம் தான். ஸோ ஏப்ரல் 15 வந்துருச்சுன்னா கரெக்ட்டா 2 வருஷத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிரும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ சுமாரா இருக்கு. ஆனா நஷ்டம் எதுவும் வந்து ஏற்படுத்தி குடுக்கல. பட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சுமாரா தான் வந்து இருக்கு. அதே மாரி இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது, அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரிவு ஏற்பட்டிருக்கு. பட் இந்த 2லயுமே பார்க்கும்போது, நான் இப்போ அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். இது ஆல்ரெடி உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப திரும்ப நான் வந்து சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு இன்னும் கூடிய விரைவில் இந்த 2 வருடம் கம்ப்ளீட் ஆன உடனே மேபி நான் வந்து அதிகப்படுத்துவேன். இப்ப ₹100 அப்படிங்கிறத ₹200 வந்து உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கேன். அதே மாரி இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ₹200 உயர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன். சைனா மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ₹11 கிட்ட வந்து என்ஏவி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ₹6.50 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இந்த என்ஏவி. இப்போ நல்லா கணிசமா பார்த்தீங்கன்னா, இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி ஒரு வளர்ச்சிய வந்து அடைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இதுல ஏத்துறது சரியா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பலருக்கும் வந்து இருக்கலாம். ஆனா, சைனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி, ஸோ இப்பவும் குளோபல் மார்க்கெட் கூட நம்ம கம்பேர் பண்ணணும்னா, இருக்கிறதுலயே நல்ல அண்டர் வேல்யூடா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அது சைனா மார்க்கெட் தான். அதனால இந்த இடத்துல நான் உயர்த்தலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உயர்த்தும்போதும் இந்த இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி குடுத்திருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் வைஸ்ல நம்ம டெஃபினட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த இடத்துல சார்ட்ல வந்து காட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அது ஜஸ்ட் ஒரு ₹100 சிப் தானே. அதனால பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து நமக்கு ஏற்படாது. அதனால நம்ம ஒரு 2 வருடம் ஆகட்டும். அதே மாரி அப்படி ஆகறதுக்கு முன்னாடி கூட 200 வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேனா, இன்கிரிமென்ட் பண்ணிட்டேனா, அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். இது போக ஒண்ணு நிஃப்டி 50 அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இது 2ல ஏதாச்சும் வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு லோன் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு 1 மாசம் இருக்கு. அடுத்த ஏப்ரலோட வந்து முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அது முடிஞ்ச உடனே அந்த பணத்த எதுக்கு சும்மா லோன் கட்டுறோம், இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்ட்டு தூக்கி ஏதாவது ஒரு ஃபண்டுல வந்து அப்படியே போட்டுறலான்ட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ₹12,500 பார்த்தீங்கன்னா இஎம்ஐ போயிட்டு இருந்தது. அந்த 12,500 அப்படியே தூக்கி ஏதாச்சும் ஒரு ஃபண்டுல போட்டு ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். இப்போதைக்கு இந்த பராக் பராக் ஃப்ளெக்ஸி கேப்ப வந்து பார்த்துருக்கேன். அங்க இருக்கக்கூடிய பங்குகள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா வந்து தெரியுது. அதோட பெர்ஃபார்மன்ஸு இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் நான் ஒண்ணு சூஸ் பண்ணேன்ல, அது கூட கம்பேர் பண்ணும்போது 2மே ஆல்மோஸ்ட் வந்து சேம் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. 2 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது, இதே 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் இந்த பராக் பராக்க விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்திருக்கு. ஆனாலும் லாங் டெர்ம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா அந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டா தான் இருக்கும். ஏன்னா, அதுல ஹை ரிஸ்க் பங்குகள் இருக்கும். இதுல வந்து ஹை ரிஸ்க் வந்து இருக்காது. அதனால டைவர்சிஃபை பண்ணி, இந்த இடத்துல தினம் ஒரு 200 அதே மாரி சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல தினம் ஒரு 200 அடுத்த ஒரு ஃபண்ட் நான் இன்னும் தேர்வு பண்ணல. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த ஒரு ஃபண்ட் நான் தேர்வு பண்ணுனேன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா நெறைய நண்பர்கள் பார்க்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஃபண்டா பார்க்கணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து எஸ்ஐபி பண்றோம். மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சிய சந்திச்சாலும் கூட நமக்கு பெருசா லாபம் பெருசா வரலனாலும், ஒரு நஷ்டமாச்சும் ஏற்படாம இருக்கணும்ல. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ஃபண்ட் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஃபண்டா பார்த்து சரியான நேரத்துல நம்ம சிப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம பண்ணுனோம்னா, கண்டிப்பா ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். பெரிய அளவுக்கு நம்ம ஏன்னா சிப் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். நீங்க
சிப் பண்ணிட்டே இருப்பீங்க. கீழ இறங்கிட்டே இருந்ததுன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு மனவலி தான் ஏற்படும். ஸோ, அதனால பெட்டர் வெயிட் பண்ணி பெஸ்ட் ஃபண்ட நம்ம சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பங்குகள் பற்றியான அப்டேட்குள்ள வந்து போவோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது அதானி குரூப் பங்குகள் பற்றியான அப்டேட். ஸோ, நம்ம இந்த அதானி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மறந்துட்டேன். என்னன்னா, ஸோ இப்ப நண்பர்கள் பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, மெயில்லயும் சரி அனுப்பி, ஸோ ப்ரோ நான் வந்து இப்ப பெயிட் பண்றதுக்கு அதாவது காசு குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ நீங்க வந்து ஏதாச்சும் இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் எப்படி பண்றது? அண்ட் இந்த பங்க எப்படி வாங்குறது? ஸோ என்ன பங்கு, என்ன ஏதுங்கிறத பற்றியெல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நான் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாரி தயவு செஞ்சு வந்து யார்ட்டயும் கேட்டுறாதீங்க. மேபி இந்த மாரி கேட்டா, ஸோ ஏமாத்துறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நான் நெறையா பார்த்துருக்கேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ வாரம் ஒரு கிளாஸ் இருக்கு, வாரம் ஒரு வெபினார் இருக்கு அப்படின்ட்டு பலரும் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஒருக்கா எனக்கு ஸோ ஒரு பெரிய தலையோட ஒரு வெபினார் வந்து எனக்கு கிடைச்சது. 10 காசுக்கு தேறாது. சீரியஸா தான் நான் சொல்றேன். என்னடா இது நமக்கு தெரிஞ்சதையே யூடியூப்ல சும்மா இருக்கிறதையே வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ ஒண்ணு நம்ம தமிழ்ல, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில. ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஆள் பேர் மறந்து போச்சு. ஸோ ஹிந்திக்காரன் பேர் மட்டும் சொல்றேன். தமிழ்ல சொன்னோம்னா நமக்கு வெடப்பாயிரும். ஸோ ஹிந்திக்காரன் பார்க்கும்போது யாருன்னா, கர்நாடகாக்காரன்னு நெனைக்கிறேன். ஸோ ஹிந்திக்காரன் கூட இல்ல. ஸோ இங்கேருந்து டிராவல் பண்ணிட்டே போவான் கார்ல. ஸோ ஏதாவது ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு, ப்ராஃபிட் வரத எடுத்து ஷோ பண்ணுவான். ஸோ அவங்க கிட்ட கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல அதாவது நெறைய பேர் சேர்ந்து பணம் குடுத்து, அதிலேயே லட்சக்கணக்குல வந்து பணம் சம்பாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி சரி என்னதான் அப்படி வந்து அவங்க ட்ரெய்னிங் குடுக்குறாங்கன்ட்டு எடுத்து பார்த்தா, அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்ல. ஸோ இந்த மாரி ட்ரெய்னிங் எல்லாம் தயவு செஞ்சு யார்ட்டயும் கேட்காதீங்க. ஸோ அது கடைசியில உங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு ஏமாற்றத்த குடுக்கும். ஏமாத்தி விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ பொறுமையா கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் என்னென்ன பண்றேனோ, நான் எப்படி ஸ்டாக் பிக் பண்றேங்கிறத அப்படியே இந்த இடத்துல சொல்லிட்டு தான் வந்து நான் பண்றேன். நீங்க வாங்கணுங்கிறதுக்காக நான் எதையும் வந்து நான் சொல்றது கிடையாது. ஆனா, நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம நான் டிஸ்கஸ் பண்றேன். அதிலிருந்தே உங்களுக்கு நெறைய படிப்பினை கிடைக்கும். மேபி இன்னும் கூடுதலா உதவி ஏதாச்சும் தேவைப்பட்டாலும், நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்ல மெயில் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா டெஃபினட்டா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேனே தவிர, ஸோ நான் பணம் குடுக்குறேன். எனக்கு இந்த பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிறேன். ஸோ நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா வந்து நம்ம அந்த மாரி பண்றதா கிடையாது. ஸோ நண்பர்கள் கிட்ட இருந்து இந்த மாரி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் நானும் இருக்கேன். பட் இருந்தாலும் பலரும் கேட்டாலும் கூட, ஸோ அது பக்கம் போறதுக்கான ஒரு விருப்பம் எனக்கு இல்ல. ஸோ நம்ம ஜாலியா ஃப்ரெண்ட்லியாவே வந்து போவோம். மேபி என்னைக்காச்சும் எனக்கு தேவைன்னா, டெஃபினட்டா வந்து நான் கேட்பேன். ஸோ இந்த மாரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து கேட்பேன். பட் அந்த ஒரு நிலைமை வராது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. பட் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் இந்த மாரி போய் கேட்றாதீங்க. ஸோ கேட்டா ஏமாறுவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதானி வந்து இப்போ Google, Meta அண்ட் இந்த பல கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் அமைக்கிறது பற்றியான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, போயிட்டு தான் இருக்கு. பட் இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த செய்திய வந்து நமக்கு குடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் வரலான்னு நான் நெனைக்கிறேன். Google ஏன்னா இப்ப Metaலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ Arm பார்த்தீங்கன்னா, Arm தான் இந்த Nvidia அண்ட் இந்த மற்ற இந்த Snapdragon போன்ற இந்த சிப்பெல்லாம் இந்த ஆர்மோட ஆர்க்கிடெக்சர தான் யூஸ் பண்ணுவானுங்க. இப்போ அவனுங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிபியு, சிபியு எல்லாம் வந்து விக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ யாரு வந்து இப்ப அவன் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, மெட்டா போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். யார் வித்தாலும் சரி, மெட்டா வாங்குறதுக்கு ஆளா வந்து இருக்காங்கங்கிற செய்தி வருது. இதெல்லாம் என்ன உண்மையா? பொய்யா? அப்படின்ட்டு தெரியல. ஸோ இத பற்றி நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செய்திகள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இத பற்றி விரிவா பேசணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி பற்றியான ஒரு அப்டேட். ஸோ இப்போ மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வால்யூம் ரிஸ்க் இருக்கு ஐடிசிக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிகரெட்டோட டாக்ஸ் ஹைக் இருக்கிறதுனால, ஸோ பெருசா வால்யூம் போகாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நான் அக்செப்ட் பண்றேன். டெஃபினட்டா வந்து வால்யூம் பெருசா இருக்காது. அதுவும் பிரீமியம் சிகரெட்டோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால வருமானம் வந்து கம்மியாகும். ஸோ பிரீமியம் சிகரெட் தான் அதிகமா விக்கும். ஸோ அதுவும் குறிப்பா கிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதோட விற்பனை கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அத விட குறைஞ்ச விலை உள்ள சிகரெட் பக்கம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டு ஃபில்டர் மட்டும் தான் ஏறலன்னு நெனைக்கிறேன். ரூ. 12 கிட்ட வந்து இருக்கே தவிர, மற்ற சிகரெட் எல்லாம் பயங்கரமா வந்து ஏறி இருக்குன்னு தான் கடைக்காரங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க. அதுவும் இந்த குட்டி சிகரெட்டோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா,
அநியாயத்துக்கு வந்து ஏத்திட்டாங்க. ஸோ இப்ப இந்த ஐடிசிய பற்றி ஒரு ஆர்டிக்கல், சின்ன ஆர்டிக்கல் 1 நிமிஷம் கூட ஆகாது படிக்கிறதுக்கு. அத பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 40% வரைக்கான சரிவ குடுத்த ஒரு பங்கா ஐடிசி இருக்கு. இதுலலாம் சரிவு ஏற்படுமா அப்படின்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. நெறைய நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். 40% பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இதுலலாம் சரிவு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு பங்கா இருக்கு. பட் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி ஒரு 10 காசுக்கு பிரயோஜனம் இல்ல. இன்னும் காலங்கள் போகும்போது, திரும்ப இதே மாரியான ஒரு தவறான முடிவ தான் பலரும் வந்து எடுப்பாங்க. நம்ம பார்க்க தானே போறோம். ஸோ பார்ப்போம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல வாய்ப்பு ஸ்டில் ஐடிசில இருக்கு. எஸ்ஐபி பண்றதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு. ஒரு நல்ல குவான்டிட்டீஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பும் ஐடிசிய பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ உங்க பிளான் படி பக்காவா பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு நாள் இத பற்றி போட்டிருந்தேன். ரூ. 200 ஐடிசி போகுமான்ட்டு. ஸோ அந்த வீடியோ பாருங்க. ஐடிசில நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளீனா வந்து புரியும். ஓகே. ஸோ அதே மாரி ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்க கீழ போஸ்ட் பண்றேன். ஸோ அடுத்தது மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மகேந்திரா பாருங்க நாளுக்கு நாள் வந்து கலக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த வார் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. ஸோ ஏற்படுத்தி குடுத்தான்னா ரொம்பவே வந்து சந்தோஷம். இப்ப என்னன்னா, ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டார் தான் வந்து 2வது இடத்துல இருந்தாங்க. இந்த எம்ஜி மோட்டார்ல விக்கக்கூடிய ஒரே கார் இந்த வின்சர் தான். அத தவிர வேற ஒரு காரும் வந்து பெருசாலாம் விக்கிறதில்ல. பட் மகேந்திரா அடிச்சு காலி பண்ணி இப்போ இந்த மார்ச் மாசத்துல 2வது பெரிய பிளேயரா வந்து மாறியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. இவங்க ஆல்ரெடி வந்து ரெவென்யூ டெர்ம்ல நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஈவி பிசினஸ பொறுத்தவரைக்கும். ஏன்னா, டாடா மோட்டார் கூட நெக்ஸான் அண்ட் பஞ்ச தான் வித்து வந்து கல்லா கட்டிட்டு இருக்காங்க. பட் இவன் விக்கிற காரோட ரேட் எல்லாம் கொஞ்சம் வந்து கூடுதலான ஒரு விலையில தான் வந்து வித்துட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு டிமாண்டும் மகேந்திராவோட எலக்ட்ரிக் காருக்கு இருந்துட்டு வரத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நல்ல வருமானமும் வந்து கிடைச்சிட்டுருக்கு. இந்த நிலைமையில 3500 வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா, ஸோ மகேந்திரா வந்து இந்த மார்ச்ல வித்திருக்காங்க. இன்னும் முடியல. ஸோ இதுக்குள்ள 26ஆம் தேதிக்குள்ள 3500 வண்டி கிட்ட வந்து வித்திருக்காங்க. அதே சமயத்துல எம்ஜி பார்க்கும்போது ஒரு 3190 வண்டி கிட்ட வந்து வித்திருக்காங்க. அவ்வளோதான். ஆனா எம்ஜி முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா இல்லங்க. இந்த ஜேஎஸ்டபிள்யூவோட பிளான் பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கு. ஒன்ஸ் வந்து இந்த மாரி பிளான அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபெயில் ஆனாங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பெரிய அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனா இவன் விளங்காம போயிருவான். இப்படியெல்லாம் வந்து நம்ம ஊர் கம்பெனிய பேசக்கூடாது. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத பார்க்க நான் ரொம்பவே வந்து ஆர்வமா இருக்கேன். போட்டி என்ன மாரி இருக்க போதுன்னு பார்ப்போம். ஸோ என்னதான் சொல்லலாம். சைனா வண்டிய வாங்கி விக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல விக்கிற பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸா தான் வந்திருக்கு. அதனால ஜஸ்ட் வந்து ஒரு குற்றத்த தூக்கி ஒரு நிறுவனத்து மேல நம்ம போட்டுட்டு வந்து ஜஸ்ட் லைக் வந்து கடந்து போயிறக்கூடாது. ஓகே. ஸோ பார்ப்போம். ஜேஎஸ்டபிள்யூ பிளான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ நிறுவனத்த நிறுவனமா பாருங்க. அவன் என்ன மாரியான ஒரு வளர்ச்சிய நோக்கி போறான், பிசினஸ்ல என்னென்ன பண்றான் அப்படிங்கிறத ரொம்ப கவனமா வந்து பாருங்க. பொத்தாம் பொதுவா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறதுல எந்த விதமான நாலேட்ஜும் வராது. நம்ம என்ன ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் ஷேரா வாங்க போறோம்? ஸோ எதுவும் வாங்க போறதில்ல. அப்படி ஒரு ஷேரும் இல்ல. நம்ம பிசினஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னா, அது கண்டிப்பா நமக்கு நாளடைவில ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவ வந்து குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்ல. மாற்று கருத்தும் இல்ல. ஸோ உங்களுடைய கண்ணோட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கைய வேற இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத உறுதியா நம்பக்கூடிய ஒரு ஆளா தான் நான் இருக்கேன். என்னோட பேச்சே பலருக்கும் அது தெரியும். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு நிறுவனத்தையும் வந்து அதாவது அப்ரோச் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து மகேந்திராவோட அடுத்த அப்டேட்டும் வந்து ஆர்டிக்கலா போஸ்ட் பண்றேன். இன்னும் சில ஆர்டிக்கல் இருக்கு. இன்னைக்கு நைட் உட்காந்து அப்படியே ஒண்ணொண்ணா வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அத போஸ்ட் பண்றதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ அது டெஃபினட்டா உங்களுக்கு பயனுள்ளதாவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ இதன் மூலியமா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு படிப்பினையும் ஏற்படும். இதனால போய் பெய்டு மெம்பர்ஷிப் எனக்கு வேணும். ஸோ இந்த மாரியெல்லாம் எதுவும் வந்து கேட்காதீங்க. ஈஸியா உங்களுக்கு ஃப்ரீயாவே எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத திரும்ப ஒருக்கா சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!